அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது கண்ணதாசன் கலைக்கூடம் அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கக்கூடிய திரை காவியங்கள் திறனாய்வு நிகழ்ச்சி. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஸ்பெஷல் ஷோ 36, இதுவரை 36, அதாவது 35 திறனாய்வுகள் வெற்றிகரமாக முடித்து இன்று 36வது திறனாய்விற்கு நுழைகிறோம். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியுடன் கண்ணதாசன் கலைக்கூடம் இணைந்து வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும், திறனாய்வு செய்ய இருக்கும் திரைப்படம் 6லிருந்து 60 வரை. 1979 வெளியான தமிழ் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் ஒரு ஆகச் சிறந்த திரை சித்திரமாக வெளியாகி கலக்கிய படம். இயக்குனர் SP முத்துராமன் ஐயா அவர்கள் இயக்கத்தில் PA ஆர்ட்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் 6லிருந்து 60 வரை திரைப்படத்தை திறனாய்வு செய்ய காத்திருக்கிறோம். இந்த திரைப்படத்தில் ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி அவர்கள், சோ ராமசாமி அவர்கள், சுருளிராஜன் அவர்கள், தேங்காய் சீனிவாசன் அவர்கள், சங்கீதா போன்றோர் நிறைய நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். இதன் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன் ஐயா அவர்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். கருத்துரை வழங்குவதற்கு திரை இசை ஆய்வாளர்களாக திரு கீதகாந்தி அவர்கள் மற்றும் SK ராஜேந்திரகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாடல்களை பற்றி கவித்துவமாக நம்மோடு கலந்துரையாட கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களும், பாடும் குயில்களாக இன்று வெங்கடேசலு மற்றும் இமயவரம்பன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக சிறப்பு அழைப்பாளர் நடிகர் இயக்குனர் SP முத்துராமன் ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம். அவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை என்றாலும் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போருக்காக நாம் இதை கூறி செல்வோம். சுப முத்துராமன், இவர் பிறப்பு ஏப்ரல் 7ஆம் தேதி 1935. தமிழ் திரைப்படங்களில் பணியாற்றிய திரைப்பட இயக்குனர். தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் 75க்கும் மேலான திரைப்படங்களை இயக்கிய பெருமைக்குரியவர். தமிழ் திரையுலகில் வெற்றி நாட்டிய ஒரு சில வணிக நோக்கு இயக்குனர்களாக இருந்தாலும் துவக்கத்தில் இவர் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் மற்றும் கமலஹாசன் அவர்கள் படங்களை இயக்கி வந்தவர். 1970களின் பிற்பகுதிகளில் இவருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஏற்பட்ட உறவு பலப்பட்டு 25 திரைப்படங்களுக்கும் மேலாக இருவரும் இணைந்து உருவாக்கி இருக்கிறார்கள். ரஜினிகாந்த் அவர்களின் திரை வாழ்வை வடிவமைத்த சிறப்பும் அவரை வணிக அளவில் பெரும் வெற்றி நாயகராக மாற்றியதிலும் ஐயா அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. 2 தென் மண்டல பிலிம்பேர் விருதுகளையும் தமிழக அரசின் சிறந்த இயக்குனருக்கான விருதையும் ஐயா அவர்கள் பெற்றுள்ளார்கள். தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளாக 1977 சிறந்த இயக்குனருக்கான பிலிம்பேர் விருது இந்த ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது என்ற தமிழ் படத்திற்காகவும், 1978 சிறந்த இயக்குனருக்கான பிலிம்பேர் விருது புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படத்திற்காகவும், தமிழக அரசின் சிறந்த திரைப்பட விருதுகள், சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசு திரைப்பட விருதினை 6லிருந்து 60 வரை அந்த விருது பெற்ற படத்தை நாம் இன்று திறனாய்வு செய்ய இருப்பது கூடுதல் மகிழ்ச்சி. தென்னிந்திய பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது 2012 ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தென்னிந்திய பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது 2018 பெற்றிருக்கிறார். ஐயா அவர்களின் திரைக்காவிய திறனாய்வுரையை கேட்க ஆவலோடு இருக்கிறோம். ஐயா வாருங்கள். 6லிருந்து 60 வரை உங்கள் அனுபவத்தோடு சேர்ந்து கேட்க ஆவலோடு இருக்கிறோம். வருக. வணக்கம் ஐயா. வணக்கம். அமெரிக்காவுடைய நம்பர் 1 தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி அண்ட் கண்ணதாசன் கலைக்கூடம் இணைந்து வழங்குகிற கோணாய்வு 6லிருந்து 60 வரை படத்திற்காக என்னை அழைத்து சிறப்பித்திருப்பதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வணக்கம் வழக்கமான வணக்கம் அல்ல, நாயகத்திலிருந்து உங்களுக்கு தரப்படுகிற சீதனமாக இதை கருதி கொள்ளுங்கள். ஆகவே அமெரிக்காவில் இருந்து கொண்டு தமிழையும் கலை உலகையும் காப்பாற்றுகிற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புகழ் சேர்க்கிற உங்களை வாழ்த்துகிறேன். அதிலும் குறிப்பாக எங்களுடைய காவேரி மைந்தன் எப்போதும் கண்ணதாசன் புகழ் பாடிக்கொண்டிருப்பவர். அவருடைய மூச்சும் பேச்சும் கண்ணதாசன் தான். அவரும் இதில் பங்கு பெறுகிறார். அவருக்கு துணையாக நெறியாளராக இருக்கிற நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் என்னை பற்றிய குறிப்பும் சிறப்பும்
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே போல அவரோடு துணையாக இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கும் வாழ்க வளர்க என்று அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அடுத்து 660 படத்தை தேர்ந்தெடுத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏனென்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பாலச்சந்தர் சார் அவர்களாலே அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு படத்திலே கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவார். அதுதான் அவர் முதல் நடித்த ஷாட். ஆகவே அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிற அந்த காட்சியை ஒரு டைரக்டர் என்ற முறையில் சிம்பாலிக்காக சொல்லுவேன். அவர் அந்த கதவை மட்டும் திறந்து கொண்டு வரவில்லை, தமிழக மக்களுடைய இதய கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே வந்து சிம்மாசனம் போட்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழக திரையுலகத்தையும் இந்திய திரையுலகத்தையும் உலக திரையுலகத்தையும் தன் கைக்குள்ளே வைத்துக் கொண்டு சூப்பர் ஸ்டாராக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இந்த பிறந்த நாள் சமயத்தில் நாம் எல்லாம் சேர்ந்து அவரை வாழ்க 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 என்று வாழ்த்துகிறோம். அவர் பாலச்சந்தர் சார் அவர்களாலே அறிமுகப்படுத்தப்பட்டு திரையுலகத்துக்கு வந்தபோது அவர் செய்த ஸ்டைல்ஸ், முடிய மேல தூக்கி விடுவாரு, கண்ணாடியை தூக்கி சுழற்றி கண்ணில் போடுவாரு, சிகரெட்டை வந்து யாருக்குமே கையில வச்சுதான் பிடிப்பாங்க, ஆனா இவர் சிகரெட்டை தூக்கி போட்டு வாயால பிடிப்பாரு. இந்த மாதிரி பல செய்களை செஞ்சு வழக்கமாக நம்மிடத்தில் இருந்த வில்லன்களை போல் இல்லாமல் ஸ்டைல் வில்லனாக ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகமானார்கள். அது மக்களாலே மிகவும் பாராட்டப்பட்டது. அந்த சமயத்தில் நாங்கள் அவரை கூப்பிட்டு நானும் பஞ்சு அருணாச்சலம் அவர்களும் ஒரு படத்துக்காக பார்த்தோம். அவருடைய நடை, உடை, பேச்சு எல்லாவற்றிலையுமே அந்த ஸ்டைல், வித்தியாசமான முயற்சி இதெல்லாம் தெரிஞ்சுது. உடனே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரஜினி, நாங்கள் கூப்பிட்டு போகிறது ஒரு சின்ன ரோலுக்காக பார்த்தோம், பட் உங்ககிட்ட இருக்கிற திறமையை பார்க்கும்போது அந்த சின்ன ரோல் கொடுத்து உன்னை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே உனக்குன்னு ரோல் வரும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உன்னை கூப்பிடுவோம். ஆகவே உன்னை கூப்பிட்டு போச்சுன்றமேனு வருத்தப்படாத, நாங்கள் இப்போ கூப்பிட்டது ரிஹர்சல், நிச்சயமா நல்ல கேரக்டர் வரும்போது உன்னை கூப்பிடுவோம்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அதையும் சந்தோஷமாயிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு நாங்கள் மகரிஷி எழுதின புவனாவதி பெரியங்கிற கதையை வாங்கி படமாக்குற முயற்சி வந்தபோது அந்த படத்துல 2 கதாநாயகர்கள், அது ஒரு கதாநாயகர் உண்மையாகவே கதாநாயகர், இன்னொரு கதாநாயகர் பசுத்தோல் போர்த்திய புலி. அதாவது அந்த கதாநாயகர் வில்லன். இப்படி 2 கேரக்டர் இருக்கு. அதுல ஒரு கேரக்டருக்கு ரஜினிகாந்த் வில்லனை கதாநாயகனை மாற்றுவோம் அப்படின்னு மாத்துறேன். ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்த சிவகுமார் அவர்களே வில்லனா. ஆகவே கதாநாயகனை வில்லனாகவும் வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினி கதாநாயகம் போட்டு எடுத்துக்கணும். புவனாவருக்கு இருக்கிறோம். எல்லாரும் சொன்னாங்க, அவர் செயல் பண்ணக்கூடிய பையன், அவனை தூக்கி இவ்வளவு பெரிய ரோல்ல போடுறீங்களே என்ன கேட்டாங்க. நானும் கொஞ்சம் உறுதியா நிச்சயமா அவர்கிட்ட திறமை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் போடுறோம், நிச்சயமா அந்த ரோல்ல அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே போல சிவகுமாரும் வில்லனா நல்லா செஞ்சாரு. அதே போல ரஜினி அவர்களும் தனக்கு டைலாக் எல்லாம் பண்ணல சார், அதிகமாக வசனம் வர்றது எனக்கு கஷ்டம்னாரு. வசனங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து 4 வரியா சொல்லி அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போனவாதிகளுக்குள்ள அவருடைய பஞ்சு நேலி இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் பெரிய புகழ் பெற்றது, நிறைய கைதட்டல் வாங்கியது. ஆகவே அப்படி ஹீரோவா வருவதற்கு ரஜினிக்கு படி அமைச்சு கொடுத்தோம் அப்படிங்கிறதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி வந்தவர் கொஞ்சமா தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு 5 டைலாக் எழுதுகிற அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்றால் அது அவருடைய உழைப்பு. அப்படிப்பட்ட ரஜினியை வச்சு நாங்க ஆக்ஷன் பிக்சர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ இந்த ஆடுபுலி ஆட்டத்துல கமலஹாசனோடும் ரஜினிகாந்த் வில்லனை ஆக்ட் பண்ணாரு. அப்படி எல்லா படங்கள்லயும் ஆக்ஷன் ஹீரோ வந்துருக்கிற போது திடீர்னு பஞ்சன்னைக்கு எப்பவுமே வித்தியாசமான எண்ணங்கள் வரும். இப்போ ஒரு நாள் திறந்த ரஜினிக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வித்தியாசமான ஒரு ரோல் கொடுத்து ஃபேமிலி ஹீரோ ஆக்கலாம், தாய்மார்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஆக்கலாம், அது மேல நான் ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். சரி, சப்ஜெக்ட் சொல்லி அது முழுக்க ஒரு ஃபேமிலி.
ஒரு குடும்பத்தினுடைய முதல் பிள்ளைய பிறந்தவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத வச்சு கதை எழுதி அந்த கதையை படமாக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த கதையில ஃபைட்டு கிடையாது, என்டர்டைன்மெண்ட் கிடையாது, எல்லாமே சென்டிமெண்ட், உணர்ச்சி பூர்வமான குடும்ப பங்கான பாசம் நிறைந்த காட்சிகளாக இருந்தது. அதை நான் கேட்டுட்டேன், நல்லா இருக்கு. ஆனா ரஜினி இதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. ரஜினியை கூப்பிட்டு கதையை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ரஜினியை கூப்பிட்டு கதையை சொன்னேன். ரஜினி கதையை கேட்டுட்டு பிரமிச்சு போய், என்ன முத்துராமன் கொஞ்சம் சார், இந்த ரோல் நான் நடித்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. நீ நல்லா நடிப்ப, அந்த ரோல் உனக்கு பொருந்துங்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டு சொல்றோம். நீ விரும்புனா இந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம், இல்லைன்னா வேற சப்ஜெக்ட் பார்க்கலாம். இல்லை சார், சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சென்டிமெண்டா உணர்ச்சி பூர்வமா இருக்கு அப்படின்னு தான் பயப்படுறேன். அதில் நீ பயப்படாத, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நீ நடிக்கிறே ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த படத்தை ஆரம்பித்தோம். அந்த படம் தான் 6/5/60. அப்போ ஆரம்பிச்ச பிறகு ஷூட்டிங்கு போகும். ஷூட்டிங்ல எப்பவுமே ரஜினிக்கு இருக்கிற பழக்கம், அந்த காட்சியானாலும் சரி, வசனமானாலும் சரி, அவருடைய இதயத்துக்கு பிடிச்சி மனசுக்கு பிடிச்சப்ப அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இல்லாட்டா பெர்ஃபார்மன்ஸே வராது. ஆகவே அதை டைஜஸ்ட் பண்ணிக்கணும், ஜீர்ணிச்சுக்கணும். ஜீர்ணிச்சுக்கிட்ட நாங்க நினைச்சதை விட அதிகமாகவே நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்லாம் ரஜினியுடைய கேரக்டர். போய் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டோம். ஷூட்டிங் நடக்குது. ஆனால் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் ரஜினிக்கு ஒரு சந்தேகம். சார், நான் இவ்வளவு உதவி செய்கிறேன், இவ்வளவு ஹெல்ப் பண்ணுறேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் தம்பி தங்கையெல்லாம் வளர்க்கறதுக்காக உயிரை கொடுக்குறேன். அப்படி இருக்கிற எனக்கு என்னுடைய தம்பி தங்கையே உள்ள நன்றி செலுத்த மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் குறை சொல்றாங்களே தவிர நிறைவாக இருக்கு, என்னுடைய சேவையை எடுத்துக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இல்லை ரஜினி, எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயம் இதுதான். எப்பவுமே உதவி செய்கிற பெரியவர்களை இந்த இளைஞர்கள் நன்றி கூட பார்க்கறது இல்லை. அதை வச்சுதான் பஞ்சன கதை எழுதியிருக்காரு. பஞ்சன கதை எழுதியிருக்காருன்னு சொன்னேன். பஞ்சனுடைய வாழ்க்கை வரலாறே அதுதான். அவர் வீட்டுக்கு மூத்தவர்ல அவர் செய்கிற உதவிகளை தான் அங்கே நன்றியுடையதாக பிரதிபலிக்கிறேன். அதை வச்சுதான் அந்த சீன் காட்சிகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இது நடப்பு முறையில் இருக்கிற இயற்கை. ஆகவே நீ நாங்கள் சொல்றபடி செய்யணும். அவர்கிட்ட தினம் காலையில செட்டுக்குள்ள போனோம்னா எனக்கு அவருக்கு டிஸ்கஷன். ரஜினி நீங்களே இவ்வளவு அடிச்சுக்கிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா இதை விட பெருசா அடிச்சுக்குவோம். அடுத்த படம் எனக்கு கொடுப்பாரா அப்படின்னு கேள்விக்கு கூட அடிச்சுக்குவோம். ஆனா ஒரு விஷயம், அடிச்சுக்கிட்ட பிறகு எதுல நியாயம் இருக்கோ அதை நாங்கள் 2 பேருமே ஏற்றுக்குவோம். நான் சொல்றதுல நியாயம் இருந்தால் அவர் ஏற்றுக்குவாரு, அவர் சொல்றதுல நியாயம் இருந்தால் நான் ஏற்றுக்குவேன். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஷூட்டிங் போச்சு. அப்பவும் ரஜினிக்கு அந்த சந்தேகம் இருந்தே இருந்தது. அது ஷூட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் லேட் ஆகிடும். ஏன்னா எங்களுடைய விவாதத்தினால. நான் இது ஒரு டெய்லி இந்த மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் போச்சுன்னா கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக பஞ்சனை ஒரு நாளைக்கு வர சொல்லி, பஞ்சனை அவருக்கு தொடர்ந்து சந்தேகம் இருக்கு, நிறைய முதல்ல கிளியர் பண்ணாதான் ஷூட்டிங் வேகமாக நடக்கணும், இல்லைன்னா ஷூட்டிங்ல தடைபெறுதுன்னு சொல்லி சொன்னேன். சொல்லி பேசிக்குவோம்னு சொல்லிட்டு நான் 3 பேரும் உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு ரஜினிக்கு இருந்த சந்தேகம் இருந்ததை பஞ்சனை கிளியர் பண்ணாங்க. இல்லை ரஜினி, இதுதான் இயற்கை, எங்க வீட்டுல தினம் நடந்துகிட்டு இருக்கு, அதை தவிர்த்து தான் நான் கதையை இருக்கேன். இது ஒன்றும் நடக்காத விஷயம் இல்லை, நடக்கிற விஷயம்தான். அது உன் மனசுக்கு அது சரியப்படலை அப்படின்னு நினைச்சா ஒரு காரியம் பண்ணுவோம். ஒரு 5000 அடி எடுப்போம். 5000 அடி நான் எழுதி கொடுக்குற வசனத்தையும் காட்சிகளையும் முத்துராமன் சார் டைரக்ட் பண்றோம். அந்த 5000 அடி போட்டு பாரு. போட்டு பார்த்த பிறகு உனக்கு பிடிச்சிருந்தா அதை நம்ம பிரசிப்போம், உனக்கு பிடிக்கல, லாஜிக்கா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த கதையவே மாத்திட்டு வேற கதையை போடுவோம். இதுக்கு ஒத்துக்கிறியான்னு கேட்டாரு. சார் ரொம்ப நல்ல ஐடியா சார், அப்படியே செய்வோம் சார். நான் ஒரு வாரம் 10 நாளைக்கு இந்த 5000 அடி வர நான் ஒண்ணுமே விவாதம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5000 அடி ஆகிற வரையிலும் அவர் எதுவுமே எங்களோட விவாதம் பண்ணாம எது நியாயமா இருக்கோ அந்த விஷயங்களை மட்டும் விவாதிச்சுட்டு பாக்கியெல்லாம் நாங்கள் சொன்னபடி செஞ்சார்.
அதனுடைய விளைவுல 5000 அடி படம் ரெடி ஆச்சு. 5000 அடி படம் ரெடி ஆனவுடனே நானும் பஞ்சனும் 5000 அடி படம் ரெடியா இருக்கு, நீ போட்டு பாரு, போட்டு பார்த்த பிறகு முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு 5000 அடி போட்டு காமிச்சோம். அதை பார்த்த உடனே முத்துராமன் சார் ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ண வந்தேன். பஞ்சண்ணே, நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கீங்க, நல்லா எடுத்திருக்கீங்க, தொடர்ந்து இந்த படத்தையே செய்வோம், எனக்கு நிச்சயமா இது ஒரு வித்தியாசமான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு எந்த விதமான விவாதம் பண்ணாம அதனை நடிச்சு கொடுத்து அது அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சார். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நடித்ததுனாலதான் மக்கள் அதை பார்த்து அழுதாங்க. லேடிஸ் தேம்பி தேம்பி எழுதாங்க. படம் முடிஞ்ச பிறகு கூட யாரும் எழுந்திக்கல, தேட்டர்ல உட்கார்ந்துக்கிட்டே எழுதாங்க. அந்த அளவுக்கு பெருமையும் புகழும் சேர்த்து போறோம் ஆறுதல் அறுபது. ஆகவே ரஜினிக்கு நடிக்க தெரியாது, ஒன்லி ஸ்டைல் தான் பண்ண தெரியும்னு சொன்னவங்க முகத்துல எல்லாம் கரிய பிடிச்சிட்டு தான் ஒரு சிறந்த நடிகன், தான் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகன் என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நடிச்சு ப்ரூவ் பண்ணி காட்டினவர் ரஜினிகாந்த் அவர்கள். ஆகவே அவருடைய வெற்றி படிகளிலே குணாவிற்கு இருக்கிற வெற்றி படியாக இருக்கிறது. அதுலதான் அவர் ஹீரோவா மாற்றப்பட்டார். அப்படிப்பட்ட ஹீரோவாக ரஜினியை உயர்த்தியவரம் ஆறுதல். அந்த படத்தில் ரஜினி அவர்களுக்கு சிறந்த நடிகர்களுக்கும் எனக்கு சிறந்த இயக்குநர்களுக்கும் அரசு கொடுத்து கௌரவித்தது என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதில் நடித்த சிவகுமார் சார், என்ன பஞ்சு சாரும் பஞ்சனும் சேர்ந்து என்னை வில்லனாக்கிட்டீங்களா வருத்தப்பட்டாரு. அவர் எப்பவுமே நாவலும் படிச்சுட்டாரு. அதை படிச்சுட்டு நான் அந்த தானே வந்தாரு. இல்லை சிவகுமார், இந்த படத்துல மாத்திரம் சொல்லி அவர் வில்லன் ரோல் பண்ணும்போது, சரி நீங்க நீங்க 2 பேரும் சொல்லும்போது கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா, நடிக்கிறேன்னு நடிச்சாரு. அதுல அவர் சிறப்பா நடிச்சார். சிவகுமார் எப்பவுமே அன்னைக்கும் இன்னைக்கும் 16 வயசுங்கிற மாதிரி அன்னைக்கும் இன்னைக்கும் சிறந்த நடிகர். அவர் அந்த ரோல்ல ரொம்ப நல்ல முறையில் பண்ணாரு. அதன் பிறகு படாபட் சின்ன சின்ன ரோல்கள்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அவரை ரஜினிக்கு ஜோடியா போட்டு சென்டிமெண்ட்ல அந்த பொண்ணையும் நடிக்க வச்சோம். அந்த பொண்ணு சிறப்பா அந்த கதாபாத்திரம். இதுக்கு பிறகு இருந்த நடிகர்கள் ஜெயா, நரசிம்மன் எல்லாருமே தேங்காய் சிலைகாத்தோட இருந்தாங்க. முக்கியமா ஒரு விஷயத்துல அந்த கஷ்டப்படுகிற காலத்துல எல்லாம் படத்துல அறிவுரை சொல்லி அன்பை சொல்லி ஆதரவு கொடுத்தவர் ஷோ சார். அவர் ஷோ அந்த அளவுக்கு பிரியமா ரஜினியோடைய நண்பரா வாழ்ந்ததுனால வாழ்க்கையிலையும் ஒரு ரஜினிக்கு நண்பராகிட்டார். எல்லா நிகழ்ச்சிகளிலும் கூப்பிட்டு அவர் பேசுவாரு, நல்ல விஷயங்களை சொல்லுவாரு. அப்படிங்கிற அளவுக்கு ரஜினியும் ஷோவும் நண்பர்களாக ஆனார். அப்புறம் மற்ற எல்லா நடிகர்களும் சொல்ல வேண்டாம், தமிழகத்தில் இருக்கிற நடிகர்கள் அத்தனை பேருமே சிறந்த நடிகர்கள், சிறந்த குணச்சித்திர நடிகர்கள். ஆகவே அந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் பிறந்தாங்க. அதுல சங்கீதான ஒரு எம்ஜிஆர் சங்கீதான பெற்ற ஹீரோயின். அவர் ரஜினி சாருடைய காதலியை ஒரு பாடல் ஒன்று எடுத்திருக்கோம். இந்த பாடல் நீங்க அன்னைக்கு கேட்டாலும் சரி, இன்னைக்கு கேட்டாலும் சரி, இளையராஜா நம்ம மனசையெல்லாம் உருக்கி இருப்பார். அந்த மாதிரி ரொம்ப வருத்தமா ரொம்ப சோகமா இருந்த அந்த படத்துல அந்த படம் ரொம்ப பெரிய புகழ் பெற்றது. அந்த படத்தை நாங்க எடுக்கிறதுக்கு நிறைய செலவு செஞ்சு நீங்க கேட்பீங்க. நாங்க நிறைய செலவு செய்யல. லஸ்டர் லைட்டுகளை போட்டு அந்த லைட்ல ஃபில்டர்லாம் போட்டு கேமராமேன் பாபு அதை சிறப்பாக்கி கொடுத்தாரு. ஆகவே அது மாதிரி அந்த படத்துல அந்த பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆகவே இப்ப உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன், நடிகர்கள் தங்களை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டு செயல்பட்டார் சிறந்த நடிகர்களாக விருதுகளை பெறுகிறார்கள். அதற்கு சாட்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50 ஆண்டு காலமாக நம்மிடத்திலே சூப்பர் ஸ்டார் தொடர்ந்து இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, தமிழை கற்றுக்கொண்டு அவர் இப்ப பஞ்சிட்டாரே எழுதுறாரே அதனுடைய ஆற்றல், இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்பதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதை பெருமையாக மகிழ்ச்சியாக கருதுகிறேன். ஆகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிடைத்திருக்கிற 100 வெள்ளி பதக்கம் என்பதையும் பதக்கமாக அவர் பெற வேண்டும் என்பதையும் உங்களிடத்திலே மனமாற குளமாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிங்க ஐயா, நன்றிங்க. மிக சிறப்பு.
பொதுவாவே சொல்லுவாங்க இல்லையா, ரஜினிகாந்த்னாலே ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேரு அவரை வந்து நிறைய பேர் அப்படி சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நிறைய அவரால ஒரு நீங்க சொன்ன மாதிரி படம் முடிஞ்சும் பெண்கள் வெளியே எந்திரிச்சு போகல அப்படிங்கிற அளவிற்கு அவர் வந்து மனசை தொடுற விதமாக உள் வாங்கி அதை நடிக்கக்கூடிய பெருமைக்குரியவர்னு அது ஒரு சாட்சியாக இந்த படம். அவருக்கும் சிறந்த நடிகர் விருது, உங்களுக்கும் சிறந்த இயக்குனர் விருது, இருவருக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த படம் ரஜினிகாந்துக்கு வந்து அவருடைய திரைப்பட உலகிலும் ஒரு திறவுகோலாக ஒரு வாசலாக அமைந்தது அப்படின்னும் நீங்க ஐயா அவர்கள் ரொம்ப பெருமையா சொன்னீங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக சோ அவர்களை பத்தி நீங்க சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அதுல நீங்க விடல. எல்லாரும் அவங்க வேலையை எவ்வளவு சிறப்பாக செஞ்சாங்கன்னு, ஒரு கடுமையான உழைப்பும் முயற்சியும் இருந்தால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு இந்த திரைப்படம் ஒரு சாட்சி அப்படின்னு ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக திறனாய்வு செய்து சுவாரஸ்யமா இருந்தது. பேசாம ஐயாவையே பேச விட்டு கேட்டுட்டே இருக்கலாமா, மத்த எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டுறலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க ஐயா. மிக்க நன்றி நன்றி நன்றி. திரும்ப உங்ககிட்ட நிறைவுரையாக மீண்டும் வருகிறேன். அதுவரை நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில போகலாம். நன்றிங்க ஐயா, மீண்டும் நன்றி. அடுத்ததாக இசையும் பாடலும் நம்முடைய கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் வந்து ஒரு இனிய நாள். பொதுவா இதுக்கு முன்னாடி நம்ம 35 படங்களை திரைக்காவியங்கள் திறனாய்வு திலானா மோகனாம்பால்ல தொடங்கி இதோ 6-60 வரையில நிக்கிறோம். இதுல வந்து 2வது இயக்குனராக இவர் இயக்குனரே ஒரு படத்துடைய திறனாய்வுக்கு வந்து பெருமைப்படுத்துவது. ஒன்று அரவிந்த் ராஜ் ஊமை வழிகள் படத்துக்காக வந்தாங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நன்றி. எஸ்பி முத்துராமன் சார் அவரோட என்னுடைய கண்ணதாசன் புகழ் பாடுகின்ற புனித பயணம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது என்பது கூடுதல் தகவல். இந்த நிலையில அவர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னாலும் அவரெல்லாம் கூப்பிட்டு இந்த ப்ரோக்ராம்ல பண்ண வைக்க முடியுமான்னு சின்ன பயம் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஒரு முறை கேட்டுதான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஐயா உடனே இசைவு தெரிவிச்சு இங்க வந்தது மட்டுமல்ல, இந்த படத்தை பத்தி இவ்வளவு சிறப்பாக வேறு யாராலும் இவ்வளவு நேர்த்தியாக அடர்த்தியாக அந்த கருத்துக்களை மட்டுமே உள்ளடக்கி கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். வயது ஒரு பக்கம் கூடிக்கொண்டே போனாலும் நினைவாற்றல்ல வந்து ஒரு புள்ளி கூட விலகாமல் இதை வந்து அப்படியே தொகுத்து சொல்லும் போது, அந்த 6-60 வரை படம் எடுக்கப்பட்ட போது நடந்த விஷயங்களை கேட்கும் போது நாம பக்கத்திலே இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. அந்த வகையில முத்துராமன் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். எங்களுக்கு ரொம்ப 2 சந்தோஷத்தை சொல்லணும். ஒன்று, ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்திய திரைப்பட விழாவில் நேற்று வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தில் இந்த படத்தை பற்றி இயக்குனர் எஸ்பிஎம் முன்னிலையில் இந்த நடக்கிறது. அவருக்கும் நம்முடைய குழு சார்பாக நம் அனைவரின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நேற்று திரு சிவகுமார் அவர்களுக்கும் முனைவர் பட்டம் கிடைச்சிருக்கு, கௌரவ முனைவர் பட்டம் கிடைச்சிருக்கு. அவருக்கும் நம்மளுடைய நல்வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த பாடலுக்கு செல்லலாம். கவியரசு கண்ணதாசன் அவர்களிடம் உதவியாளராக பணிபுரிந்த பஞ்சு அருணாசலம் அவர்கள் அவருடைய தயாரிப்பிலும் பாடல் வரிகளிலும் வெற்றி பெற்ற திரைப்படம் 6-60 வரை. 1979 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இசைஞானி இளையராஜாவுடைய இசையில ஜீவனை தொடுகின்ற அளவுக்கு ஒரு இசை. காதல் பாட்டுன்னா சும்மா வந்துட்டு போற மாதிரி கேட்டா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்லாமல் ஆழமாக அந்த உணர்வுகளை நம்ம மனசு எப்ப கேட்டாலும் சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவர்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு பஞ்ச் டயலாக். பஞ்சநசலம் சார் நிச்சயமா பாராட்டணும். என்ன அழகான வார்த்தை என்னது. இது வந்து பொதுவா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும் அது வந்து ஒரு காதல் பாட்டுக்கு முன்னாடி நாயகனும் நாயகியும் அங்கே பேசிக்கிற மாதிரி ஒரு டயலாக் கொடுத்து அது தொட்டு அந்த பாட்டு வர முடியுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அதான் இயக்குனருடைய டச். ரொம்ப அழகா அந்த வாழ்க்கை, அந்த பாடல் புத்தகங்கள் படிக்கிற விஷயங்கள் இதெல்லாத்தையும் பரஸ்பரமா பேசிட்டே இருக்கும் போது இந்த டயலாக் கொடுத்துட்டு அப்படியே இந்த பாட் ஸ்டார்ட் ஆகும். மிக ஒரு இனிய காதல் பாடல் மலர வைக்கப்பட்டது. காதல் பாடல் எத்தனை சுகம் தரும் என்பதை இதை கேட்கும் போதெல்லாம் உணரலாம். வரிகளும் வாழ்க்கையின் சுமையை தாங்கி இருக்கும் எந்த ஜீவனுக்கும் இந்த பாடல் இதம் தரும். இன்னும் சொல்ல போனால் பஞ்சநசலம் வந்து இந்த பாடல் வாயிலாக கற்பனை வானத்தில் கொஞ்சம் பறந்திருக்கிறார்.
நமக்கும் நல்ல பாடல் கிடைக்கிறது. கதையினுடைய நாயகன் எவ்வளவு சுமைகளை தாங்கி இருக்கிறானோ அதையும் சேர்த்து இந்த காதல் பாடக்குள் ஒரு சொல்லப்படாத ஒரு வலியும் உள்ள இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு துள்ளல் இசை கிடையாது, ஆனால் மெல்லிசை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாடல் ஏதோ நமக்காக பாட வருகிறார் வெங்கடேசலு. வாங்க ஐயா. வாய்ப்பில் நல்கிய திரு காவிரி மீது அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கு உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கத்தை கூறிக்கொண்டு பாட ஆரம்பிக்கிறேன். கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. மேலம் முழங்கிட தோரணம் ஆடிட காலமும் வந்ததம்மா, நேரமும் வந்ததம்மா. பார்வையின் ஜாடையில் தோன்றிடும் ஆசையில் பாடிடும் எண்ணங்களே, இந்த பாவையின் உள்ளத்திலே ஊதிதழ் தேன் கொழுங்க சிந்தும் புன்னகை தான் மயங்க. ஆயிரம் காலமும் நான் உந்தன் மார்பினில் சாய்ந்திருப்பேன், வாழ்ந்திருப்பேன். கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. பாலும் கசந்தது பஞ்சனை நொந்தது காரணம் நீ அறிவாய், தேவையை நான் அறிவேன். நாளொரு வேகமும் மோகமும் தாபமும் வாலிபம் தந்த சுகம், இளம் வயதினில் வந்த சுகம். தோள்களில் நீ அணைக்க வண்ண தாமரை நான் சிரிக்க, ஆயிரம் காலமும் நான் உந்தன் மார்பினில் தோரணமாய் ஆடிடுவேன். கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. நன்றி. சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பாக பாடினீர்கள். நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்ச பாட்டு சார். எனக்குமே இந்த பாடல் ரொம்ப மகிழ்ச்சி, கேட்பதில் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருத்துரை வழங்குவதற்கு திரு கீதகாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினரும் இந்த படத்தின் இயக்குனருமான திரு முத்துராமன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். 6 60 ரஜினி அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். 1979 செப்டம்பரில் வந்த படம் இது. 14ஆம் தேதி. நான் அப்போ காஞ்சிபுரம் பச்சைப்பன் கல்லூரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி 12 மணி ஷோ செங்கல்பட்டில் அங்கமுத்துன்னு ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படிக்கிற காலத்தில் படிப்பை தவிர மீதியெல்லாம் பண்ணோம் இல்லையா. உடனே ஒரு படையாக நாங்கள் ஒரு 10 பேர் கிளம்பி நேராக போய் அங்கே, அதில் ரஜினி வேற போய் பார்த்து எங்களுக்கு ஒரு பிரமிப்பு அந்த படத்தை பார்த்ததும். ஏன்னா ரஜினியை நம்ம டைரக்டர் சொன்ன மாதிரி அவருடைய ஸ்டைல் மன்னனாக பார்த்துட்டு திடீர்னு இப்படி ஒரு அருமையான ஒரு கேரக்டரில் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு படத்தை பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. அவர் ஐயா சொன்ன மாதிரி
பெண்கள் மட்டும் இல்லை சார், ஆண்கள் அழுத காட்சிகள் பல இருக்கின்றன. அது அவர்களுடைய வெற்றி, கூட்டணி வெற்றி என்று சொல்லும். அது மாதிரி ஒரு படத்துக்கு அந்த வெற்றிக்கு ஒரு கதை வசனம் முக்கியம், இயக்குனர் ரொம்ப முக்கியம், நடிகர்கள், இந்த 3 பேரும் சேர்ந்தாதான் அந்த படம் வெற்றிகரமா வரும். ஏன்னா கதாசிரியர் எழுதுறது இயக்குனர் புரிந்து கொண்டு அதை காட்சியாக கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கும். அதை நடிகர்கள் மூலம் கொண்டு வர்றது சிறப்பான விஷயம். அதை ரொம்ப அருமையா அந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. 1981 கல்கியோட தீபாவளி மலர் ஒரு சினிமா மலரா வெளியிட்டிருந்தாங்க. அதில் நம்ம இயக்குனர் திலகம் திரு KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு குடும்ப கதை வசனம் எழுதுவதில் சிறந்தவர்கள் அப்படின்னு என்ன பட்டியல் போட சொன்னீங்கன்னா முதல்ல நான் ஸ்ரீதரை தான் சொல்லுவேன். ஸ்ரீதர் கிட்ட அவர் கொஞ்ச நாள் இருந்தார், KSG. ஸ்ரீதருக்கு அப்புறம் நான் வருவேன். எனக்கு அடுத்த ஆளா வந்தது K. பாலச்சந்தர். பாலச்சந்தருக்கு அப்புறம் வந்தவர் பஞ்சு அருணாசலம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சுவை பெருமைப்படுத்தி பேசியிருப்பார். அவர் அந்த காலகட்டத்தின் வழியாக அந்த வரிசையை கொண்டு வந்திருப்பார். அப்படிப்பட்ட சிறப்புக்கு பேர் போனவர் பஞ்சு அவர்கள். தைரியமாக துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவர். அன்னக்கிளியில் அவர் தான் இளையராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணார். சில நிமித்தங்கள் சரியாக இல்லாமல் இருந்தாலும் கூட, அவருடைய சகோதரர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் கூட, இல்லை நான் இளையராஜா தான் வைப்பேன்னு சொல்லி டேனியல் ராஜையாங்கிற ஒரு இளையராஜான்னு பேரை மாற்றி ஒரு சக்சஸ் ஆகி இன்னைக்கு இசைஞானி உலகம் ஃபுல்லாக வியாபித்து கொண்டிருக்கிறார். அது பஞ்சுவோட. கண்ணதாசன் ஒன்று சொல்லுவார், கல்யாணராமன் படத்தை பார்த்துட்டு பசங்களாண்ட சொன்னாங்க, டே இப்போ ஒரு படம் எடுக்கணும்னா இப்படி தாண்டா எடுக்கணும், பஞ்சு எப்படி வச்சிருக்கான் திரைக்கதையை, எல்லா இதுவும் ஒரு படம்னா ஆக்ஷன் இருக்கணும், காமெடி இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணியிருக்கான் பார் அப்படின்னா அது ஒரு வெற்றி படமா இருந்தது. அந்த மாதிரி பல படங்கள் அது நம்ம சொல்லலாம். இந்த படத்துல ரஜினியோட சேர்ந்து வரும்போது மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அடிபட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ பிரமாதமா இதுல பண்ணியிருப்பார். இந்த படம் என்ன வெற்றி பெற்றாலும் நம்ம மதிப்புக்குரிய இயக்குனர் ஐயா அவர்கள் ரொம்ப சாதாரணமா என்ன சொல்லிடுவாரு, அத்தனை புகழுக்கும் பஞ்சுவே காரணம் அப்படின்னுவார். ஏன்னா அவருடைய திரைக்கதையை தான் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்லுவார். ரஜினிக்கு இந்த மாதிரி ஒரு சகோதரன் பண்ணும்போது இப்படிலாம் வருமா அப்படின்ற நெருடல் இருந்தது. எங்களை கேட்டார், இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான் அப்படின்ட்டுன்னு சொன்னோம் நாங்கள்லாம் ஐயா சொல்கிறாங்க. அது உண்மை. ஆனால் ரஜினி அப்படிப்பட்ட சம்பவங்களில் அவருக்கு ஏற்பட்டதில்லை. அதுதான் காரணம். அவருடைய அண்ணனை அவர் அப்பா மாதிரி தெய்வமாக தான் மதிச்சுட்டு இருந்தார். அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி தகராறுகளை அவர் பார்த்தது கிடையாது. அவருடைய நண்பர்கள், ராஜ்பகதூர் மாதிரி அருமையான நண்பர்கள் தன் கை காசை விட்டு நீ போய் நடிடாலாம் சொல்லி அனுப்புதெல்லாம், அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளர்ந்தவருக்கு ஒரு அண்ணன் தங்கைகள் உறவினர்கள் இப்படி சொல்வார்களா என்ற ஒரு எண்ணம் வந்ததில் வேப்பில்லை. அது இல்லை, இது இயல்பாக நடக்கக்கூடியதுன்னு சொல்லி பண்ணதுக்காக நம்ம இயக்குனர் ஐயா அவர்கள். அதே மாதிரி முக்தா ஸ்ரீனிவாசன் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதர். முக்தா ஸ்ரீனிவாசனோட படங்கள்லாம் அவங்க ஒரு பட்ஜெட் போட்டாங்கன்னா அதுக்குள்ள பக்காவா பண்ணி படம் எடுத்த ஆளுங்க முதல் ஆளுங்க முக்தா பிரதர்ஸ் தான். அவரும் ராமசாமியா தான். அவருக்கு அடுத்து அந்த பட்ஜெட்டை போட்டு அதற்குள் எடுத்தவர் யார் என்றால் நம்முடைய ஐயா திரு முத்துராமன் அவர்கள். மிச்சம் பண்ணியே கொடுத்துருவார். ஏவன் சரவணனே சொல்வார், முத்துராமன் கொடுத்துட்டோம்னா பட்ஜெட் அவ்வளோ இதுவாக தான் வரும் அப்படின்லாம் சிறப்பித்து சொல்வார். அப்படிப்பட்டவர். ஏன்னா இவர் பயின்ற ஸ்கூல் AC திருலோக்சந்தர். எம்மோட ஆஸ்தான இயக்குநர்கள் ஒருவராக இந்த AC திருலோக்சந்தர் தான் நம்ம ஐயாவுக்கு குருவாக இருந்தவர். ஸோ அதனால அந்த இதெல்லாம் மிகச் சிறப்பாக வரும். ஸோ அவர் என்ன சொல்றாரு முக்தா ஸ்ரீனிவாசன், சினிமா கதைகள் பல கிளை கதைகளை கொண்டதாகவும் மொத்தையான சீன்களை கொண்டதாகவும் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறையை மாற்றியவர் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிறார். அந்த பஞ்சு அருணாச்சலம் மாத்தின பிறகுதான் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம்லாம் வருதுன்னே வந்தது. அது நான் ஒரு தமிழகத்தின் பாசு பட்டாச்சார்ஜி அப்படின்னு சொல்லுவேன், பாசு சட்டர்ஜின்னு சொல்லுவேன் சிறப்பித்து சொல்கிறார். ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நம்ம படத்தை விட அதை இயக்குனர் நடிகர்களை பற்றி தான் சொல்ல வேண்டியிருக்கு முக்கியமா. அடுத்து ஷோவுடைய கமெண்ட். ஷோ அவருடைய கமெண்ட் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும், எத்தனை அருமையாக இருக்கு என்று. அவர் சொல்ற, நான் வக்கீலாக, நடிகனாக, லீகல் அட்வைசராக, இயக்குனராக, பத்திரிகை ஆசிரியராக பலதரப்பட்ட அரசியல்வாதிகளுடன் மக்களுடனும் பழகி இருக்கிறேன். இவ்வளவு பேசி
இதே குறையே சொல்ல முடியாத ஒரு மனிதரை பற்றி நீ சொல்லு என்றால் நான் திரு முத்துராமன் அவர்களை தான் சொல்வேன்னு எஸ்பி முத்துராமன் ஐயா பத்தி அப்படி சொல்லியிருக்கார். அத்தைய தங்கமான மனிதர். அவருடைய நல்ல சுபாவங்களை எல்லாம் நான் நேரில் கண்டிருக்கிறேன். பல நிகழ்ச்சிகளில் அவரை நான் பார்க்கிறேன். அவருடைய பண்பெல்லாம் வேக்க வைக்கிறது நாம் அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பல்கலைக்கழகம் அவர் என்றால் மிக அல்ல. அதுதான் அவர் சொல்றாரு. இதுல என்னன்னா, முதல்ல ஷோ வந்த போதே சொல்லிட்டாரு எஸ்பிஎம் ஐயா அவர்கள், ஸோ இது வழக்கமான படம் கிடையாது, உன்னுடைய காமெடி கூத்தெல்லாம் அடிக்கக்கூடாது இதில். ஏன்னா அவர் டைலாக்லாம் சேர்த்து விட்டுருவார். ஸோ எப்போ தாராளமா இது சீரியஸான படம், ரஜினியோட நீங்கள் ஒரு சீரியஸான கேரக்டரில் வரீங்க அப்படின்னதும் சரின்னுவார். அது மாதிரி ஷோ உள்ள நுழையும்போது ஒரு கேள்வி கேட்பார், என்னை எப்போ வெளியே விடுவீங்கன்னு, எப்போ ஷூட்டிங் முடிச்சு அனுப்புறீங்க. ஏன்னா அவருக்கு 1000 வேலை இருக்கும். அதை புரிந்து கொண்டு எஸ்பிஎம் ஐயா அவர்கள் அவருடைய போர்ஷன்லாம் முதல்ல முடிச்சிடுவார். முடிச்சிட்டு ரஜினி கூட வெயிட் பண்ணி போவார், இவர் கிளம்பி போயிடுவார். ஸோ அதை பெருமையா சொல்றாரு, என்னை முத்துராமன் அனுப்புவது பெருசு இல்லை, ரஜினி அதை சகித்து கொண்டு, அவர் ஹீரோ சார், நான் ஒரு துக்குடா காமெடியன் ஆர்டிஸ்ட், அந்த இடத்துல ரஜினி அதை பொறுத்து கொண்டு பெருந்தன்மையாக என்னை அனுப்புனார் பாருங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 இது பண்ணுவாரு. அதனாலதான் ரஜினி என்ன பண்ணாரு, அவருடைய 100வது படம் ஐயா எஸ்பிஎம் தான் இயக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து ராகவேந்திரை இயக்க வைத்து அந்த படம் வெற்றி கண்டது. அதற்கு ஐயா அவர்களின் காரணம். இது மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் நிறையவே இருக்கு. இருந்தாலும் நேர காப்பு ஒன்று இருக்கிறது. எனக்கு ஐயாவை பற்றி பேசுவதற்கும் ஷோவை பற்றி சிலவற்றை நான் மிகவும் மதிக்கும் மனிதர் அவர். ரஜினிகாந்த் கேட்கவே வேண்டாம், தமிழ் தெரிஞ்ச உள்ளங்கள் அல்ல, எல்லா உள்ளங்களுக்கும் சொந்தக்காரர். அவரை பற்றிய நல்ல விஷயங்களை பேசும் வாய்ப்புக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சிறப்பு சார், சிறப்பு சார். மிக சிறப்பாக நீங்க உங்களுக்கு, அதாவது உங்களுடைய மரியாதை அதுல தெரியுது. நீங்க பேசும்போதே எல்லாத்தையும் சொல்லிடணும், ஏன்னா மனசுல இருக்கிறது கொட்டி தீத்தரணுங்கிற மாதிரி ரொம்ப அழகாக செறிவாக சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் ஐயா பேசும்போது சொன்னாரு பாருங்க, அவ்வளவு பெரிய திரைப்பட இயக்குனர் ஒரு நடிகர் விவாதிக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக அவர் கடந்து போயிடல. 5000 அடி நம்ம எடுக்கலாம், அதுல உனக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா நம்ம வேற கதையை கூட மாத்திக்கலாம்னு யார் சொல்லுவாங்க? இப்ப இருக்கிற சின்ன இன்னைக்கு முளைச்ச இயக்குனர்களாக இருந்தால் கூட அவங்க ஒரு கம்பீரமா, அதெல்லாம் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடந்துப்பாங்க. இவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு இயக்குனர், ஒண்ணும் கவலை வேண்டாம், 5000 அடி எடுத்துட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லும் போதே ஐயாவுடைய சிறப்பு நமக்கு தெரிகிறது. அதுக்கு கூடுதலாக நீங்க சொன்ன அத்தனை தகவல்களுக்கும் உங்களுக்கும் நன்றி. நன்றி. அடுத்து இசையும் பாடலும் தொடர்கிறது. மீண்டும் காவிரி மைந்தன் அவர்கள் வருக. அன்மியூட் பண்ணிக்கங்க. குடும்ப கதை ஒன்றினை எடுத்து சராசரியாக நடுத்தர இல்லறங்களில் நடக்கும் சம்பவங்களை தொடுத்து திரை அரங்குகளில் படங்கள் பார்க்கும் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைச்சித்திரம். நாளைய எதிர்காலத்திற்கு என்று எதுவும் சேமித்து வைக்காமல் இன்றைய காலத்தை மட்டும் கருத்தில் கொண்ட ஒரு குடும்ப தலைவன் ஒரு விபத்தில் இறந்துவிட குடும்ப பாரம் முழுவதும் தலைமகனின் தலையில் சேர்கிறது. இயக்குனர் எஸ்பி முத்துராமன் பட்ஜெட்டுக்குள் படம் எடுப்பது எப்படி என்பது இவரையே இலக்கணம் காட்டலாம். எளிமையாக, அதே நேரம் கதையின் கரு என்ன சொல்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக திரையில் சொல்லும் வல்லமை இவரின் கைவந்த கலை. தந்தையும் தாயும் மறைந்த பின்னர் ஏழ்மையின் பிடியில் இருக்கும் குடும்பத்தை ஏற்றம் செய்ய இவன் தன்னையே தியாகம் செய்ய பக்குவமான நடிப்பினை பதித்தவராக ரஜினிகாந்த். அன்றும் இன்றும் இந்த திரைப்படம் அவருடைய நடிப்பிற்காக பேசப்படுகிறது. இளையராஜா அவருடைய இசையில் சசிரேகா மற்றும் எஸ்பி சைலஜா பாடிய பாடல். இந்த பாடல் நம்பிக்கையை மனதில் வைத்து பாடுபட்டு தன் உடன் பிறந்தவர்களுக்காக வாழும் அண்ணன் நாளும் உழைப்பதை திரையில் காட்டும் போது பின்னணியில் ஒலிக்கும் பாட்டு. இப்போது திரு இமயவரம்பன் நமக்காக அப்பாடலை பாடுகிறார். வணக்கம். வாய்ப்பு இந்த அரங்கில் அல்ல ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும், இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய நல் உள்ளங்களுக்கும் நன்றி. பாடலுக்குள் செல்கிறேன். ஆண் பிள்ளை என்றாலும் யான் பிள்ளைதான் அன்றோ, மூத்த பிள்ளை காவல் என்றானே, காத்து நிற்கும் வீரம் கொண்டானே, பரிதாபம் அந்தோ பரிதாபம், பரிதாபம் அந்தோ பரிதாபம். ஆண் பிள்ளை என்றாலும் யான் பிள்ளைதான் என்றோ, தீபத்தை ஏற்றினான் பாபத்தை ஓட்டினான்,
வாழ்வென்னும் பெருங்கடலில் போராடினான். தேனியை போலவே நாளெங்கும் ஓடினான். அன்பென்னும் குலவிளக்காய் ஒளி வீசினான். காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், நம்பிக்கை உள்ளத்தில் பூவாக மாறும். பரிதாபம், அந்தோ பரிதாபம், பரிதாபம், அந்தோ பரிதாபம். ஆண் பிள்ளை என்றாலும் ஜான் பிள்ளைதான் என்றோ, எதிர் நீச்சல் போடவும் புது வாழ்வு தேடவும் சின்னஞ்சிறு கிள்ளை இவன் துணிந்தான் அம்மா. ஏனென்று கேட்கவும் நான் என்று கூறவும் பொறுப்புடனே பெருஞ்சுமையை சுமந்தான் அம்மா. நெஞ்சுக்குள் தெய்வம் வாழ்கின்ற கோயில், நெஞ்சுக்குள் தெய்வம் வாழ்கின்ற கோயில், எந்நாளும் துணை உண்டு நீ வாழ வேண்டும். பரிதாபம், அந்தோ பரிதாபம், பரிதாபம், அந்தோ பரிதாபம். ஆண் பிள்ளை என்றாலும் ஜான் பிள்ளைதான் என்றோ, மூத்த பிள்ளை காவல் என்றானே, காத்து நிற்கும் வீரம் கொண்டானே. பரிதாபம், அந்தோ பரிதாபம், பரிதாபம், அந்தோ பரிதாபம். நன்றி. மிகச் சிறப்பு. மனதை உருக்கும் விதமாக உள்ள வரிகளுக்கு அருமையான குரல் கொடுத்த தங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றிங்க ஐயா, மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு, நன்றி. அடுத்தது கருத்துரை தொடர்கிறது. கருத்துரை வழங்குவதற்கு திரு எஸ்.கே. ராஜேந்திரகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க சார். வணக்கம் ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம், மற்றொரு அனைவருக்கும் சபை வணக்கம். 1975 அபூர்வ ராகங்களில் இருந்து 1979 6 to 60 வரை ரஜினியின் படம் 31வது படமாக இந்த படத்தை இயக்குகிறார் ஐயா எஸ்.பி. முத்துராமன் அவர்கள். ஆனால் அவருடைய ரஜினியுடைய 6வது படத்திலேயே, அதாவது புவனா ஒரு கேள்விக்குறியிலேயே அவரை நடிக்க வைத்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். நான் அதற்காக அவருக்கு நம்ம சிறப்பான ஒரு வாழ்த்தை சொல்லியே ஆக வேண்டும். அற்புதமான ஒரு நடிப்பை அவர் வெளிக்கொண்டு வந்தது புவனா ஒரு கேள்விக்குறியிலேயே. 6 to 60 வரைக்கும் முன்னாலேயே அவர் அதை செய்து விட்டார் என்பதால். ஏன்னா எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் ரஜினி ரஜினி நனைஞ்சப்ப புவனா ஒரு கேள்விக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முத்திரையா அவர் பதிச்சிருந்தார். அந்த மகரிஷியோட கதையை அழகா கொண்டு வந்து செஞ்சிருப்பார். அதுக்கு அடுத்தது ஆடுபுலி ஆட்டம். ஆடுபுலி ஆட்டத்திலையும் ரஜினியோட ஸ்டைல் தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவருடைய தன்மையை மாறாம இளைஞர்கள் எங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்த திறமையும் திரு ஐயாவுக்கு தான் உண்டு. அடுத்தது பிரியா. இந்த பிரியா தான் அவரோட 3வது, 2 பேருடைய 3வது படம். ஒரு 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 மாற்றத்தைவே பண்ணுச்சு. அதுல இந்த ஸ்டீரியோபோனிக் மியூசிக்கை கொடுத்ததும் சரி, அந்த பாடல்களும் சரி, அந்த காட்சி அமைப்பும் சரி, எல்லாத்த விட அந்த சிங்கப்பூர்ல அவங்க எடுத்திருந்த விதமும் சரி, இதில் ரஜினியோட அடையாளத்தை அற்புதமா மாத்திருப்பார். அந்த படத்தை நாங்க படிச்சுக்கிட்டே படிப்பையும் செஞ்சுட்டு, படிப்பை விடல, படிப்பையும் செஞ்சு கொண்டு அதற்கு பிறகு அந்த படத்தை கண்டினியூவா ஒரு 4 நாள் பார்த்தோம். எதற்கான அந்த இப்போ என்னுயிர் நீதான பாட்டுக்காகவும் அந்த கிளைமேக்ஸ்கா அதை உருவாக்கி தந்த எஸ்பிஎம் ஐயாவுக்கு நாங்க மிகவும் நன்றி சொல்லுவோம். சூப்பர் ஸ்டார் என்கிற அந்த ரஜினிகாந்த் அவ்வளவு சுலபமா அவர் அந்த இடத்தை அடையல. அவர் நிறைய கஷ்டப்பட்டார், பலவிதமான வேடங்களை செய்தார். அவர் அந்த இடத்தை அடையிறதுக்கு ஐயாவுடைய பங்கை நாம ரொம்ப சிறப்பா போற்றியே ஆகணும். ஒரு குடும்பத்தையே, அதாவது 6 to 60 வரை குடும்பத்தையே அளிக்கின்ற நடுத்தர வர்க்கத்தை அடையாளமாக்கி காட்டியவர் ஐயா தான். அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நேரிலையும் அமைதியாக அழகாக பேசுகின்ற அதே ஐயா இங்கேயும் அதே போல அதே மென்மையாக பேசியதுக்கு நாம் நிஜமாகவே அவருக்கு ஒரு பாராட்டை சொல்லணும். சில நேரங்கள்ல வீட்டுல மூத்த மகன் இருப்பார். அவர் அப்பா இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவர்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்வார்கள். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதை அற்புதமாக இங்க கொண்டு வந்து காமிச்சாங்க. இந்த படத்துல அந்த குழந்தை, அந்த முதல் குழந்தை எடுத்துக்கிறது ஒரு சின்ன காட்சியில சொல்லியிருப்பார். 10 பைசாக்கு அவருக்கு ஒரு சாக்லேட் வாங்குறதுக்காக காசு கொடுப்பாங்க. அதை உணவு விருந்துக்கு அதை பாக்கெட்ல போட்டுக்குவார். நண்பன் கேட்பான், ஏன் அந்த 10 பைசாவை நீ செலவு பண்ணலாம்? இல்லை, என் தங்க வேர்க்கடலை கேட்டிருக்கா,
நான் அவளுக்கு வாங்கியிருக்காங்க இந்த 10 பைசாவை வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொறுப்பை அங்கிருந்தே கொண்டு வருவார். அதாவது நம்ம என்ன சொல்லணும், காட்சிகளுக்குள்ளதான் நம்ம கேரக்டர்களை வெளியில கொண்டு வரணும். அதையெல்லாம் இவர் சிறப்பா செய்யறாரு. அவருடைய அனுபவத்துக்கு அது என்ன சொல்ல அற்புதமா இருக்கும். அதே போல நண்பர்கள் பல வகையா இருப்பாங்க. அநேகமா எல்லாருக்கும் நடுவுல கணக்கு வழக்கு தான் அதிகமா இருக்கும். காசு வாழ்க்கையம் தான். அதுல ரஜினி போய் கேட்பாரு, எனக்கு ஒரு பணம் கொடுன்னு. அவர் உடனே எடுத்து கொண்டு வருவார் 200 ரூபாய். அப்ப ரஜினி கேட்பாரு, நான் இதை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னப்ப சொல்றாரு, நீ எப்போ வாங்கி எப்ப திருப்பி கொடுத்துருக்கேன்னு. நான் இது வரைக்கும் எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு சோவை கேட்பாரு. சொல்லுவார், நீ எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு நீயே கணக்கு சொல்லுவார். ஒரு அற்புதமான நட்புக்கு இடையில் உண்டான ஒரு அழகான காட்சி கொண்டு வருவார். 2 பேர், அதாவது நம்ம பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா, இப்படி ஒரு நட்பு நமக்கு கிடைக்காதவன் தோணும். அவ்வளவு அழகா பண்ணிருப்பார். ஐயாவுக்கு அது வாழ்த்துக்கள். சில வசனங்களை சொல்லித்தான் கடவுள் தொடர்ந்து ஒருத்தனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தானா முடிவில் அவனுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்ய போறாருன்னு அர்த்தம்னு சொல்வார். பஞ்சராஜ் சொல்ற டைரக்டர் அருமையா இருக்கும். இந்த காட் இஸ் கிரேட்னு சொல்லிட்டு ஒரு அழகா சொல்வார். அதே போல ஐயா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. காலப்போக்கில் அனுபவங்கள் ஏற்பட அவங்களுக்கே புரியும் சொல்வார். அற்புதமா இருக்கும். இது தன்னோட காதலி தன்னோட நல்ல வாழ்க்கை கிடைக்காதுன்னு வேறவங்க கிட்ட போறப்ப அதைய சோ கிட்ட வருத்தப்படுவார் ரஜினி. அப்ப வருத்தப்படும் போது சொல்லுவார், அவளை வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுட்டா, அவ உன் வாழ்க்கை விட்டு போயிட்டான்னு நீ சந்தோஷப்பட்டு உன் வேலையை பாருன்னு ஒரு யதார்த்தத்தை சொல்லுவார். எந்த நீ காதலியை நினைச்சிட்டு இருக்காரு, அவ உன்னை விட பெட்டரான இடத்துக்கு போயிட்டா, நீ அவளை நினைச்சு வருத்தப்பட்டிருக்க. கடைசியாக சொல்ல வேண்டியதெல்லாம் நடிக்க வைக்க வேண்டிய எல்லாருமே கதையோட சூழ்நிலையையும் காட்சி அமைப்பையும் புரிஞ்சு நடிச்சதை பாராட்ட வேண்டும். இது போல ஒரு காட்சி அமைப்பும் வசனங்களும் கேமரா கோணங்களும் குறிப்பா பின்னணி இசை, இளையராஜாவோட இசை அப்படி தூக்கி அப்படி சிகரத்துல வச்சிருக்கோம். அந்த மாதிரி அற்புதமான அதே போல இந்த இயக்கியதுக்கு ஐயாவுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை தான் சொல்றேன்னு சொல்லிட்டு, கடைசியாக படத்துல எனக்கு கவர்ந்த ஒன்றே ஒன்றுதான், இந்த வயதிலும் இனிமேலாவது போன்ற ஒரு அற்புதமான நண்பர் கிடைப்பாரா, கிடைக்கிறதுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். திறந்திருக்கிற ஜன்னல் வழியே வீசுற காற்று அதனுடைய சத்தத்தின் ஓசைய அந்த பின்னணியா வச்சு வயசான ரஜினிகாந்த் ஆடுகின்ற அந்த நாட்காலி, அசைகின்ற அந்த நாட்காலி அது நின்று போகும், கடிகாரம் நின்று போகும். அவர் இறந்ததை காமிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காட்சியை கொண்டு வந்திருப்பார். அதாவது மனைவியை இழந்து தவிக்கின்ற வாழ்க்கையை எடுத்து கூறுவது போல எதுவுமே அற்புதமா அமையாதுங்கிறத சிறப்பா சொல்லி படத்தை முடிச்சிருப்பாரு. அவர் படத்தை முடித்தது போல என் உரையை முடித்துக் கொண்டு ஐயாவுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமை அருமை. அந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காட்சிகள் அது எதெல்லாம் உங்களுடைய மனதை கவர்ந்ததுன்னு சொல்லி, நாங்க படிப்பையும் விட்டுறல படத்தையும் விட்டுறலன்னு சொல்லி உங்களுடைய அனுபவத்தையும் சேர்ந்து சுவைபட கூறியமைக்கு தங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி நன்றி. இப்பொழுது மீண்டும் நம்முடைய மனதை கவர்ந்த இந்த படத்தை கொடுத்த நம்முடைய ஐயா இயக்குனர் ஐயா அவர்களை நிறைவுரையாக தன்னுடைய உரையை வழங்குவதற்கு மீண்டும் அழைக்கிறோம். ஐயா அவர்களை வருக. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1979 வெளியான 6லிருந்து 60 படத்தை கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் ஆய்வு செய்கிறீர்கள் என்று நினைக்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஆகவே நாங்கள்லாம் வெள்ளி விழா கொண்டாடி வெற்றி விழா கொண்டாடுவோம். இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல 3வது நாள் வெற்றி விழா, 4வது நாள் வெற்றி விழா என்று போடுவதை பார்க்கிற போது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஆகவே நாங்கள் கொடுத்த படங்கள் எல்லாம் நிலையான நிரந்தரமான நாட்டுக்கு தேவையான பல விஷயங்களை சொன்ன படங்கள் என்று எண்ணுகிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. காரணமாக இந்த மஞ்சு அருணாச்சலம் அவர்களை முதலில் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த படத்தை எடுப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் தயாரிப்பாளர் மஞ்சு அருணாச்சலம் அவரிடத்தில் இருந்தது. அதனாலேயே இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர முடிந்தது, வெற்றியும் பெற்றது. ஆகவே நான் முதலில் அந்த ஆசிரியர் படைப்பாளர் மஞ்சு அருணாச்சலத்தை மனமாற வளமாக வாழ்த்துகிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் எங்கள் யூனிட்டில் எங்கள் குழுவில் சமஸ்தான எழுத்தாளர் என்பதையும்
மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் நாங்கள் சொன்னபடியெல்லாம் செய்து இந்த படத்திலே மிகப்பெரிய பெயர் பெற்றார். அது மட்டுமல்ல, நான் இயக்கிய 25 படங்களில் நடித்திருக்கிறார். இதில் குறிப்பாக பாலச்சந்திர சார் கவிதாலயா என்ற கம்பெனி ஆரம்பித்த போது என்னை இயக்குநராக போட்டார். அதன் மூலம் கிட்டத்தட்ட ரஜினிக்கு 4 படங்களையும், கமலுக்கு 1 படத்தையும், 5 படங்களையும் நான் இயக்கியிருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட பாலச்சந்திர அறிமுகப்படுத்திய ரஜினி சாரை அங்கீகரிக்க முடியும் நான் தான் இதை பெருமைக்காக சொல்லிக்கொள்ளவில்லை. விட்டுக் கொடுத்து போனால் நிச்சயமாக நீங்களும் பண்ணலாம். ஆகவே அந்த வெற்றியை பெறுவதற்கு உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பொறுமையாக விட்டு கொடுத்து திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்களும் எங்களைப் போல எங்களுக்கு மேலையும் நீங்கள் வர முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு விஷயம், இங்கே ஐயா அவர்கள் பேசியவர்கள், பாட்டு பாடியவர்கள், கருத்துரை வழங்கியவர்கள் அத்தனை பேரும் ரசித்து உணர்ந்து கொண்டு செய்தார்கள். அந்த நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த பாராட்டு. இதிலே காவேரி மீன்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல நெறியாளராக இருக்கிற நெல்லை அன்புடன் வழங்கியவர்கள் நெறிப்படுத்துவதை நெறியாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து குறிப்பாக ஒரு விஷயத்தை பாடியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அவரிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய இசைஞானி இளையராஜா 1000 படங்களுக்கு இசையமைத்து விட்டார். அதில் குறிப்பா நான் இயக்கிய 85 படங்களில் 37 படங்களுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைப்பாளர் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் உங்களிடத்திலே தெரிவித்துள்ளார். ஆகவே இந்த நேரத்தில் எல்லா இடத்திலையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் என்ன படந்தோம், ரஜினிக்கு சூப்பர் ஸ்டாரை போய் 50 வருஷமா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தொழிலை அப்படியே உள்வாங்கிட்டு அந்த தொழிலை சரியா செய்யணும் அப்படின்னு சரியா கற்றுக்கிட்டு சரியா அந்த தொழிலை செய்யணும். அது இளைஞர்களுக்கு சொல்றேன், வந்தோம் போனோம்னு இந்த தொழில் முடிக்கிறாங்க. ஆழமா அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழிலை சிறப்பாக செயல்படுத்தணும். அந்த திறமை இருந்தால் நிச்சயமாக வர முடியும். ஆகவே அந்த தொழிலில் ஈடுபாடு, கடுமையாக உழைப்பு. ரஜினி சார் லட்சமாக உழைக்க முடியாது. நைட் அண்ட் டே 3 நாள் கண்டினியூஸா இரவு பகல்னு பார்க்காம உழைப்போம். அது மாதிரி உழைப்பு, நம்பிக்கை. முடியுமான்னு கேட்டா முடியாது. முடியும் நான் வருவேன். நான் இந்த இடத்துக்கு வந்து சரி நான் டைரக்டர் ஆகுவேன்னு 9வது படிக்கும்போது சொன்னேன். அந்த எண்ணத்திலேயே இருந்து அதிலேயே செயல்பட்டு நான் வந்தேன். அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கைனாலும் முடியுமான்னு கேட்டு வர முடியும் வருவேன், வந்து ஒரு நாளைக்கு காட்டுவேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த ரஜினியினால இவ்வளவு படங்களை பண்ண முடியுது, உயர்ந்த புகழோடு பாட முடியுது அப்படின்னு சொன்னோம். தொழில ஒழுங்கா கத்துக்கிறது, கடுமையா உழைக்கிறது, நம்பிக்கையோட இருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒழுக்கத்தோட அந்த தொழிலை செய்யறது அப்படின்னு இந்த 4 விஷயம் இருந்தா நிச்சயமா வெற்றியை தேடி இங்கு போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி. ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் என்னையும் நாங்கள் வெற்றி வைத்திருக்கோம், ஒரு நிலையாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு காரணம் தொழிலை கற்றுக்கொண்டது, கடுமையாக உழைத்தது, நம்பிக்கையோடு இருந்தது, ஒழுக்கத்தோடு வாழ்ந்தது. இதுதான் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டேன், வந்தேன் போனேன்னு போகாதீங்க, வந்த நிச்சயமா ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி வாங்க, வெற்றி பெறுவோம் அப்படின்னு வாங்க, நிச்சயம் நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்பது இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாருக்கும் எண்ணியது எண்ணியாவது எண்ணிய தென்னியராக சொல்லுவாங்க. இந்த கொள்ளை சொல்லி நாம் நினைக்கிற நினைப்பை உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இது சத்தியம். அருமை ஐயா, அருமை ஐயா. 666வது திருக்குறள் ரொம்ப அழகா சொன்னீங்க. எண்ணிய எண்ணியாங்கு எதுப எண்ணியர் திண்ணியராக பெறின்னு வள்ளுவம் சொன்னதையே எங்களுக்கு குரலாக சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை. அதே மாதிரி
எந்த ஒரு செய்வன திருந்த செய்க அப்படின்னு சொல்லுவாங்க. செய்வதை ஒழுங்கா செய்யணும். அந்த ஒழுக்கம் அவசியம். அதை ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு அதையும் வள்ளுவம் தான் சொல்லியிருக்கு. அப்போ தெய்வமே கைவிட்டா கூட உன்னுடைய முயற்சி உன்னை கைவிடாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அது போல அத்தனையையும் தொகுத்து சொன்ன தங்களுக்கு எங்களுக்கு வாழ்த்தாக இன்றைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறையினருக்கும் தங்களுடைய வாழ்த்தும் ஊக்கமான பேச்சும் அறிவுரையும் சிறப்பாக அமைந்தது. எங்களோடு இணைந்திருந்து மிகச் சிறப்பாக திறனாய்வு செய்தமைக்கு ஐயா அவர்களுக்கு மீண்டும் பணிவான நன்றியை சொல்லி மகிழ்கிறேன் ஐயா. மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வரோம். பாத்திர படைப்புகளை பற்றி சொல்வதற்காக நம்மிடையே கீதகாந்தி அவர்கள் வருகிறார்கள். ஐயா வாங்க. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பாத்திர படைப்புன்னு என்ன, ஒரே பாத்திரம் பெரிய அண்டா என்ன செய்ய சொன்னாலும் சொல்லுங்க, அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இந்த படத்தை தூக்கி நிறுத்துறதே ரஜினி தான். என்ன மாதிரி நடிப்பு, ஒரு கேரக்டரை உணர்ந்து ஐயா சொன்ன மாதிரி அதுக்குள்ள ஆழ்ந்து போய் அவர் அது கொடுத்துருக்கிற நடிப்பு மிக பிரமிப்பா இருக்கு. அந்த காலத்திலே நாங்கள் வியந்து போனோம் மாணவர்களாக இருந்த போது. இன்றைக்கு அந்த பருவத்தை தாண்டி அவரை மாதிரி அந்த சேர்ல ஆடக்கூடிய பருவத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்க்கும்போது எத்தனை அழகாக செய்திருக்கிறார் என்று மனதில் தோன்றுவதில் வியப்பில்லை. இல்லை என்ன வேடிக்கைன்னா, ஒரு யோசிச்சு பாருங்க, இந்த கேரக்டரை ஒரு பக்கம் மனதில் வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் பாட்ஷாவில் அவர் பாட்ஷாவாக நடித்த அந்த கேரக்டரை வச்சு பாருங்க, மலைக்கு மடுக்கு உள்ள வித்தியாசம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி மயமான நடிப்பதில் காமிச்சிருப்பார். அதுக்கு அவர் நடித்தார் என்றாலும் எப்பொழுதுமே அந்த நடிப்பவர்களுடன் சேர்ந்து நடிக்க வைப்பவரையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது ஐயா முத்துராமன் அவர்களின் திறமை என்றுதான் சொல்ல வேண்டும். ரஜினி இப்போ அப்படி சும்மா நெருப்பு மாதிரி சொன்ன பிடிச்சிப்பார். அவர் ஒரு 2-3 சீன் சொல்ற மாதிரிங்க தமாஷா இருக்கும். முதல்ல ஒரு சங்கீதாவை லவ் பண்ணுவார். அவங்க வேற இடம் வசதியாக கிடைக்கிது, இவருக்கு கடன்லாம் இருக்குன்னு தான் வேணாம் ஆளை விட்றா சாமி, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு போயிடுவாங்க. அதுக்கு முன்னே அவங்க சாப்பிட்டுட்டே பேசுவாங்க லஞ்சில், அவங்க ஆஃபீஸில் வேலை செய்யும்போது. அதை வச்சுட்டு அந்த தயிர் சாத்தை அப்படி கையில் வச்சுட்டு அது அமுது நீ என்ன சொல்ற அப்படின்வாரு. அந்த ஒரு கேஷுவல் பாருங்க. அவ பேர் அமுதா, கேரக்டர் பேர் சங்கீதாவுக்கு அமுதா படத்துல. இவர் அந்த அமுதுன்னு இவராக சேர்த்து கொண்டாரா ஐயா சொன்னாரன்னு இந்த வரைக்கும் நமக்கு தெரியாது. சில விஷயங்கள்ல அந்த மாதிரி நடிகர்களை சேர்த்துக் கொள்வார்கள். பல இடங்களில் டைரக்டரை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட திரையுலகம் அவர் அந்த ஒரு கேஷுவல்னஸ் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறது அதை கண் முன்னாடி கொண்டாந்து காமிச்சிருப்பாரு. அந்த துடிப்பு, சுள்ளிராஜன் ஏமாத்திடுவார், நாயுடுவா வருவார். அவர் ஒரு பணம் போடுவீங்க, அவர் ஏமாத்து பேர் வழி. அவரை வச்சுட்டு இவர் ஒரு 5000 ரூபா வாங்கி கொடுக்குறீங்க, உனக்கு தம்பி வரதட்சணை கொடுத்து பண்ணணுங்கிறீ, நான் பண்ணேன்னு ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு தரகு பணத்தை வாங்கிட்டு கல்யாணத்தை மட்டும் போயிடுவார். பணம் இவருக்கு வராது, தவிச்சு போயிடுவார். அந்த முதலிரவு நேரத்தில் கூட அதை போயிட்டு பணம் வரலன்னு சொல்லி வெறுப்போட உட்காருவார். அப்படிப்பட்ட அந்த கேரக்டருடைய முகபாவங்கள்லாம் இந்த அளவு நம் மனதில் தொக்கி நிற்கின்றன. அப்படி என்றால் அது அந்த நடிகருக்கும் வெற்றி, அவரை இயக்கிய இயக்குனருக்கும் வெற்றி. அப்படிப்பட்ட நடிப்பு. அடுத்தது சென்டிமெண்ட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அதுல லேடி சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த படம் முதல்ல ரிலீஸ் ஆகும்போது ஐயாலாம் சொல்லியிருக்காங்க விநியோகஸ்தர்கிட்ட, முதல்ல ஒரு 4 நாள் முள்ளதான் போகும், அதை பத்தி யாரும் பயப்படாதீங்க, அதுக்கப்புறம் படம் பிக்கப் ஆயிடும், பெண்கள் கூட்டம் நிறைய வரும் அப்படின்னு தைரியம் கொடுத்தாரு. அப்படிதான் நடந்தது. ஆரம்பத்துல ஒரு 4-5 நாள் படத்துக்கு கூட்டம் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு படம் 100 days படமாச்சு. அப்படி ஒரு வெற்றியை அடைஞ்சு அப்படி கணிக்கக்கூடிய சக்தியிட படைத்தவர்களாக எஸ்பிஎம் ஐயா இருந்திருக்காங்க, பஞ்சு அருணாச்சலம் ஐயா இருந்திருக்காங்க. அது அவர்களுடைய அனுபவம். சரி, ரஜினியை பத்தி வருவோம். ரஜினி இந்த இடத்துல ஆக்ஷன் கிடையாது, ஒரு பொறுப்பான அண்ணனாக வளர்ந்து வராரு. அண்ணன் தங்கைங்கெல்லாம் துணி எடுத்து கொடுக்கும்போது சொல்ற குறையெல்லாம், என்னடா இப்படி சொல்றீங்களேன்னா அந்த வருத்தப்படலாம் இயல்பாக நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு காட்சி. அடுத்தது ஒரு பால் வாங்கின ஒரு குழந்தைக்கு, அவர் குழந்தைக்கு பால் வாங்கிறது, பால் கிடையாது, பால் பவுடர் அந்த டப்பாவிலையும் ஒன்றும் கிடையாது, இங்கே அங்கே கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. படாஃபட் ஜெயலட்சுமி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒரு 4 டம்ளர் தண்ணியை விட்டு ஒரு பாட்டில் விட்டு கொடுத்தா குழந்தை குடிக்காது, தள்ளி விடும். அதை தள்ளி விடுறதை பார்த்து ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுவார் பாருங்க ரஜினி. வாழ்க்கையில யாராலையும் மறக்க முடியாது சார். அந்த சோகத்தை, என்ன கையால் ஆகாதவனா இருக்கிறேன்னு, என் குழந்தைக்கு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு சோகத்தை காமிப்பார் பாருங்க. அது கிரேட். அது அவருக்கு நடிப்புக்கு உண்டானது என்றாலும் அதில் ஒரு பங்கு இயக்குனருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட சிறந்த நடிப்பு.
அதே மாதிரி முதல்ல விஷம் குடிக்கலான்னு பார்ப்பார். போய் அது அப்பா போன பிறகு பசங்க வசதி இல்லாத போது அப்போ இந்த பசங்கள்லாம் வச்சுட்டு எப்படா காப்பாத்துறதுன்னும் போது அந்த தங்க அழுவா, அப்பா எனக்கு பயமா இருது அப்படின்னு அழுததுக்கு அப்புறம் உடனே அதை தூக்கி போட்டுட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் இனிமே உங்களை காப்பாத்துறது தான் என் வேலைன்னு கொண்டு போவார் பாருங்க. அதெல்லாம் வந்து டைரக்டோரியல் டச்சுன்னு தான் சொல்லணும். அது மாதிரி அந்த வரும்போது அவரு ஒரு பெண்மணியிடம் ஒரு செயினை திருடிடும் ஒருத்தன். இவர் அவங்களை 2 அடி கொடுத்து அந்த செயினை வாங்கி அந்த அம்மா கிட்ட கொடுக்கும்போது அந்த அம்மா சொல்லும், ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தும். இது இந்த சீன். அடுத்து அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் போங்க. அடுத்த சீன்ல படாபட் ஜெயலட்சுமி இருக்கிற அந்த குடிசை ஏரியாவில் தீப்பிடிச்சிடும். இவங்க குழந்தை மாட்டிக்கும். படாபட் ஜெயலட்சுமி குழந்தைய காப்பாற்று போய் அவங்களும் இறந்து போயிடுவாங்க. இவர் அதுக்கப்புறம் தெரிஞ்சு மருந்து வாங்க போனோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வருவார். ஓடி வந்து பார்த்தா இங்க இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படாபட் ஜெயலட்சுமி மேல விழுந்து அவர் ஒரு சொல்லி எவ்வளோ இருப்பாரு, ஐயா நீ நல்லா இருக்கணும்னு சொன்னாலே அந்த புண்ணியவதி மனைவி மக்களோட நல்லா இருக்கணும் வாழ்த்தாம போயிட்டியம்மா அப்படின்வார். கண்ணில் தண்ணி வரும் சார், வராதவனுக்கும் வரும், மனுஷனா இருக்கிற அத்தனை பேருக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி மயமான சீன் அது. அதை மிக மிக அழகாக ரஜினி பண்ணியிருப்பார். ஸோ ஹாட்ஸ் ஆஃப் டு ரஜினி. இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கார் அப்படின்னா அதில் வந்து தவறு கிடையாது. அவர் திறமைக்கு கிடைத்த, அவர் உழைப்புக்கு கிடைத்த வெகுமதி. ஐயா சொன்ன வார்த்தை அதுதான். அவர் ஏறிய படிகளில் ஐயாவினுடைய சில படிகளும் உண்டு. அடுத்து நம்ம ஷோவுக்கு வருவோம். ஷோ வந்து ரொம்ப பிஸியான ஆள். இந்த படத்துல வேடிக்கை பார்த்தீங்கன்னா தேங்காய் சீனிவாசன் ஒரு கெஸ்ட் ரோல வந்து போயிடுவார். தேங்காய் சீனிவாசன், சுள்ளிராஜன், ஷோ இவங்க 3 பேருமே காமெடி ஆக்டர்ஸ். இதுல காமெடியே வராது படத்துல. அங்க கொண்டே வர அது காமெடி வரலன்னு நாமளும் கேட்க மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம். அப்படி படத்தை கொண்டு போயிருப்பார்கள். அது வந்து டைரக்டரோட திறமை. அந்த கேரக்டரோட பின்னி பணிந்து குடும்பத்தில் நாம் ஒன்றி இணையும் போது அந்த விளையாட்டுத்தனமான காமெடி என்பதை மறந்து விடுகிறோம். ஷோவோட கேரக்டர்னா ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை கொடுத்தார். நம்ம கோயம்புத்தூர்காரோட கேட்டார் ராஜேந்திரகுமார், அந்த மாதிரி ஒரு நண்பன் வேணும் அப்படின்னு சொல்லுங்கிறார். நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவருக்கு அடையாளம் காண முடியாது, தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஷோ வந்து அவருக்கு ஆதரவாகவே இருப்பார். அந்த படம் தான் ஷோவுக்கும் நட்புக்கும் இது ரஜினிக்கும் ஒரு நட்பு பாலத்தை உருவாக்க இவர் தான் காரணம். சொல்ல போனா அந்த இடத்துல இருந்து தான் அவங்களுக்கு அந்த நட்பு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் மீது ஒருத்தர் உள்ள பிரமிப்பு, மரியாதை. ரஜினியை பத்தி ஷோ அவ்வளவு பிரமாதமா சொல்லுவார். ஷோ அவ்வளவு சீக்கிரத்தில் மனசுல பட்டதை படிச்சுன்னு சொல்லிடுவார். நல்லா இருக்குன்னா இல்லைன்னா நீ மட்டமா சொல்றடா, யூ ஆர் யூஸ்லெஸ் ஃபெலோன்னிடுவார். ரஜினி அப்படி இல்லாம பொறுமையா எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடிய கேரக்டர். அவர் வந்து ஷோவோட இணைந்து அவருடைய ஆலோசனை எல்லாம் கூட கேட்டுப்பார். அதெல்லாம் அவங்களுடைய பர்சனலி அவர்களுக்கு அந்த ஒரு நட்பெல்லாம் வளர்ந்தது என்றால் அதற்கு பிள்ளையார் சுழி போட்ட படம் போன ஒரு இது 6 to 60 வரை அது ஷோ. அந்த மாதிரி அந்த ஹெல்ப் பண்ற கேரக்டர். அவர் ஒரு பணம் கேட்க தான் வராருன்னு தம்பி நினைச்சு, அண்ணன் இல்லை உங்களுக்கு என்ன பணம் தானே ஒன்று இந்தாங்க அப்படின்னு பணத்தை கொடுப்பாரு. நான் பணம் வாங்க வரலப்பா, வேற விஷயமா வந்தேன்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் தான் வந்து எழுதலான்னு சொல்லி, புத்தகம் எழுதலான்னு சொல்லி அதுக்கப்புறம் எழுத வைத்து நண்பர்களை ஒரு உற்ற நண்பனாக இருந்து வருவார். அது ஒரு அருமையான கேரக்டர். இதுல இன்னொருத்தர் இருக்கார், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. டிகேஎஸ் பிரதர்ஸ்ல பகவதி அவர்கள் மிகச்சிறந்த நடிகர்கள். அவங்க எல்லாருமே அனந்தம்பிங்க. பகவதி ஐயா நிறைய படத்துல பண்ணியிருக்காரு. ராஜபாட் ரங்கதுரை ஆகட்டும், இதாகட்டும், ஏகப்பட்ட படம் நிறைய பண்ணியிருக்காரு. ரொம்ப குணச்சித்திர வேஷத்துக்கெல்லாம் அவரை மாதிரி புரிஞ்சு கொடுக்க முடியாது. அவர் வந்து ஆரம்பத்துல இவருக்கு ரஜினிக்கு முதலாளியாக வருவார். அவனிடம் எப்படி நம்மளுடைய இயக்குனர் ஐயா ரஜினி மீது ஒரு நம்பிக்கை வைத்து அவர் பண்ணுவார் அப்படின்னு தோணுச்சோ அதே மாதிரி அவன் செய்வான்னு சொல்லி அவனுக்கு உடனான எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தூக்கி விடுவார். அது ஒரு பகவதி ஐயா. படாபட் ஜெயலட்சுமி அந்த மனைவின்ற கேரக்டர் அவ்வளோ அற்புதமா பண்ணி, ஒரு ஏழை மனைவி எப்படி இருக்க முடியும் அப்படின்றத அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இன்னும் 2-3 பேரை சொல்லிடுறேன். அடுத்து ரஜினிக்கு மேக்கப் போட்ட மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தி என்பவர் அவ்வளோ அருமையா பண்ணியிருப்பார். அந்த தாடி வச்சு பண்றது அதெல்லாம் கொண்டு வந்து கடைசியில வந்து அவர் அந்த சேர்ல உட்காந்துங்கிறதெல்லாம் லியோ டால்ஸ்டாய் மாதிரி பண்ணியிருப்பார். ஒரு மாடலாக வைத்து கொண்டு தான் அதெல்லாம் பண்ணியிருப்பார். அவரும் பாராட்டத்தக்கவர். கேமராவுக்கு வந்து பாபு, அவர் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர், கேமராமேன். அடுத்தது இசைஞானியை பத்தி கேட்கவே வேண்டாம். அவருடைய பாடல், இதுல பாடல்களுக்கு வெயிட் பெரிதாக இல்லை என்றாலும் கூட கொடுத்த பாடல்கள் அத்தனையும் அதி அற்புதமான பாடல்கள் என்பதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. இது அத்தனையும் மீறி இதுக்கு திரைக்கதை அமைத்த பஞ்சுவையும் நாம் பாராட்ட வேண்டும். அந்த திரைக்கதையை நம் மனதில் புகும் கதையாக கொண்டு வந்து காட்சிப்படுத்திய முத்துராமன் அவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். அந்த காட்சிகள் மூலம் நம் மனதில் இன்றும் நிலைத்திருக்கும் திரு ரஜினி அவர்களையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
அருமை அருமை. பொதுவாக திரைப்படத்துல நடிச்ச கதாபாத்திரங்களை மட்டும் எடுத்து அலசுறது வழக்கம். நம்ம ஐயா இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக மேக்கப் போட்டவர்ல இருந்து, கேமராமேன்ல இருந்து, வசனம் எழுதினவர், இயக்குனர் எல்லா பாத்திரத்தையும் முதல்ல சொல்லிட்டாரு. பாத்திர படைப்புகள்னா பெரிய அண்டாவா ரஜினியா தானே சொல்ல முடியும். அதை தாண்டி குட்டி குட்டி பாத்திரங்கள் என்ன சொல்ல முடியும்னு யோசிக்கும் பொழுது எதையும் விடாமல் அதாவது ஒரு நல்ல திரைப்படத்திற்கான வெற்றி அந்த திரைப்படம் முடிஞ்சு வெளியில வந்தாலும் அது மனசு பெசிக்கணும். அப்படியே நம்ம சில நேரம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாலும் அதே சோகத்தோட இருப்போம். என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன நம்ம வீட்டுல நடந்த மாதிரியே நம்ம ஃபீல் ஆயிருவோம். ஆனா அப்படி நம்ம வாசகர்களுடைய பார்ப்பவர்களுடைய மனதை கவரக்கூடிய விதமாக நடந்த இந்த திரைப்படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வெகு சிறப்பாக அலசிய தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி நம்முடைய கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களை நிறைவுரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வாங்க. மீண்டும் வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் வாழ்க்கையோடு இணைந்து இருப்பது திரைப்படம். அது அரசியல் வரைக்கும் நீடித்து ஆட்சியை பிடிக்கின்ற வரைக்கும் போயிட்டு இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நேரத்துல வாழ்க்கையோடு இரண்டரை கலந்திருக்கின்ற அந்த ஒரு அங்கம், அதுல இத்தனை அற்புதமான படங்களை இந்த தலைமுறை கண்டிருக்கிறது. நாம் வாழ்கின்ற காலத்துல பார்த்திருக்கோம். அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்து ரசிச்சோம், பார்த்தோம், போனோம்ன்றதை தாண்டி இதை பற்றிய ஒரு ஆய்வை செய்து இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒரு 2 விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. யூடியூப் ரூல்ஸ் படி எந்த மியூசிக்கும் நம்ம கூட கூடாது. அப்புறம் எஸ்பிஎம் சாருக்கு தெரியும், ஒரு படத்தை பத்தி நம்ம பேசுறோம் வைக்கிறோம்னாக்க அந்த படத்துடைய நிர்வாக யார்கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்கோ அவங்ககிட்ட ரைட்ஸ் வாங்கி தான் நம்ம அந்த காட்சிகளையோ இல்ல வசனங்களையோ இங்க கொண்டு வர முடியும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அந்த திரைப்படத்துடைய சிறப்புகளை மட்டுமே அலசி ஆராயக்கூடிய ஒரு களமாக அந்த படத்தினுடைய சிறப்புகளை பற்றி அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கு இந்த யூடியூப்ல பர்மனண்டா ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்றோம். ஸோ 35 முடிஞ்சு இன்னைக்கு 36வது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போன்ற நல்ல படங்களை வருகின்ற தலைமுறையும் பார்ப்பதற்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஃபீட்பேக்ல கொடுத்துருக்காங்க, இந்த திறனாய்வு பார்த்த பிறகு நாங்கள் உடனடியாக அந்த படத்தை எடுத்து பார்த்துருக்கோம், அவ்வளவு நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு போடுவாங்க. ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம். எங்களுக்கு நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு இந்த அளவுக்கு வாழ்றோம் அப்படின்னு சொன்னாவே எஸ்பிஎம் சார் நான் சொன்ன மாதிரி முதல்ல மோர் தென் 3 decades நாங்கள் அவரோட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஒரு விஷயத்தை எப்படி எடுக்கணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத இன்னைக்கும் அவர் டைரக்டர் மாதிரி தான் இருப்பாரு. டைரக்டர்ன்றது வாழ்க்கையில் இது படத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னாக்க உதாரணத்துக்கு கண்ணதாசன் அறக்கட்டளையுடைய விழா நடக்கும்போது மாலை விழா ஒவ்வொருத்தரும் ஈவினிங் 6 மணிக்குனாக்கா வீட்டுல இருந்து 5 மணிக்கு தான் அது கிளம்புறத பத்தியே யோசிப்பாங்க. ஆனா இவர் காலையில 10 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு பேடோட ஒரு பேப்பர் பேனா எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு டிக் பண்ணி இப்படி பண்ணணும். அதெல்லாம் கற்றுக்கொண்டதுனாலோ என்னவோ தெரியல, காவிரி மைந்தன் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதில் தொடர்ந்து வெற்றி பெற முடியுது அப்படின்னு சொன்னா இது போன்ற நல்ல மனிதர்களோடு பழக்கம், அதே போல அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள். இன்னைக்கு 36வது நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி, அதே போல திரைக்காவியங்கள் திறனாய்வு போல திரை இசை திருவிழா, பாட்டு பாடலாம் வாங்க, பல நிகழ்ச்சிகள் இணையத்திலும் சரி நேரடியும் நடத்தி ஓரளவு நம்மளால பண்ண முடியும். ஏன்னா நம்ம பெரிய MBA படிச்சுட்டோ பெரிய அனுபவத்தை வச்சோ வரவே இல்லை. ஆர்வமும் உழைப்பும் இவர்களிட்டிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களும் தான் இதற்கு அடித்தளமாக அமைகின்றன. அந்த வகையிலே ஒரு ஆகச்சிறந்த ஒரு திரைப்படத்தை இன்று மக்களுக்கு தருவதிலே இயக்குனரே நேரடியாக பங்கு பெறுகின்ற ஒரு பெரிய பெருமையும் எங்களுக்கு தந்த எஸ்பிஎம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை எங்கள் குழுவினர் சார்பாகவும் கண்ணதாசன் கலைக்கூடம் சார்பாகவும் தமிழ் அமெரிக்கா தலைவர் சார்பாகவும் இணைத்து வழங்கி மகிழ்கிறேன். மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களோடு உங்கள் ஆசிகளோடு நாங்கள் பயணம் தொடர்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிகச்சிறப்பு. மீண்டும் ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரை காவியம் திறனாய்வு 36வது நிகழ்ச்சியில் 6லிருந்து 60 வரை சிறப்பு விருந்தினராக எங்களோடு இணைந்து மிகச் சிறப்பாக இந்த திரைப்படத்தில் எங்களுக்கு தெரியாத பல தகவல்களையும் சேர்த்து கொடுத்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. ஐயா அவர்கள் மென்மையா பேசினாங்க, அப்படி கேட்கறதுக்கே அமைதியா தாளாட்டுற மாதிரி. அப்படி ஒரு அந்த பண்பாளருங்கிறது நமக்கு அவர் பேச்சுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு சிறப்பாக. ஏன்னா எத்தனையோ இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட 77 1977 78 79 தொடர்ந்து ஐயா அவர்களுக்கு சிறந்த இயக்குனருக்கான விருது நம்ம பிலிம் ஃபேரும் சரி, அடுத்து 79ல தமிழக அரசும் கொடுத்திருக்காங்க. ஹேட்ரிக் விக்டரின்னு சொல்லுவாங்க. அப்படி தொடர்ந்து அவர் வெற்றி இலக்கை பிடிச்சவங்க.
அவருடைய பாதச்சுவடுகளின் வழியாக நம்ம ஐயா சொன்ன மாதிரி, காவிரி சார் சொன்ன மாதிரி, ஐயாவிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். அந்த முயற்சி தான் எனக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்குன்னு ஒரு பணிவோடு அவர் அதை நினைவு கூர்ந்தது மிகவும் சிறப்பு. அப்படிப்பட்ட SP முத்துராமன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருந்ததற்கு அவருக்கு மீண்டும் பணிவான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் சொல்லி மகிழ்கிறேன். கருத்துரை வழங்கிய திரு கீதகாந்தி அவர்கள், SK ராஜேந்திரகுமார் சார் அவர்கள் இருவருக்கும் அன்பான வணக்கமும் வாழ்த்துகளும். சிறப்பாக எங்களோடு இணைந்திருந்து 2 பாடல்களை தந்த வெங்கடேசலு அவர்களுக்கும் இமயவரம்பன் அவர்களுக்கும் சிறப்பு வணக்கம். பாடல்களை, வரிகளை கவித்துவமாக எங்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு கருவாக்கமும் உருவாக்கமும் செய்து கொடுக்கும் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும், காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்கள் அன்பான நன்றிகள். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம். நன்றி.